இட்லி கடை. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் இட்லி கடை பேர் வச்சதுக்கு. Sharing the thoughts, it's taste of thoughts. Please subscribe, like and share. Also comment. வீடியோக்குள்ள போலாமா? ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழுக்கு வர. Thank you for your encouragement and support. இட்லி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான, சூடாக இருந்தால் அருமையாக இருக்கும் இட்லி அண்ட் சட்னி அண்ட் சாம்பார். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இட்லி கடை. அப்போ வந்து இதே செட்டப்பில் வந்து இந்த படத்துலேயே காட்டுற செட்டப்பில் மதுரை டு ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட இதே செட்டப். ஆட்டுக்கல் ஆட்டி அம்மீட அரைச்சி சூடான இட்லி. இது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது இந்த இட்லி கடை தனுஷோட கேரக்டரைசேஷன் அது சூப்பர். இந்த படம் மேலே என்ன சொல்லுதுன்னா, ஹியூமனிட்டி ஆல்சோ ஹியூமன் வேல்யூஸ். இது ரெண்டும், இது வந்து என்னோட வியூ தான். அதனால தான் முன்னாடி சொல்லிட்டேன், ஷேர் த தாட்ஸ் இஸ் டேஸ்ட் ஆஃப் தாட்ஸ். தனுஷோட கேரக்டரைசேஷன் வந்து என்னன்னா, ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் ஹியூமனிட்டி. இது வந்து அவருக்கு வந்து அவரோட அப்பாட்டேருந்து கிடச்சிருக்கு. அப்பா வந்து ராஜ்கிரனோட கேரக்டரைசேஷன். அண்ட் ஆல்சோ இந்த என்னன்னா, லைக் இந்த ஃபுட்டும், அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டும் இந்த ஹியூமனிட்டியும் கலந்தது. படம் வந்து நிறைய விஷயம் பற்றி பேசுது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்துக்கு வந்து நமக்கு வந்து we connect ourselves பிகாஸ் நம்ம இந்த படத்தில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கும். அதனால நம்ம வந்து கனெக்டிங் ourselves டு த மூவி. அப்புறம் வந்து இந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ஒரு பிரீசியான மியூசிக் வித் அந்த மெட்டு ஃபோக் மியூசிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், ஆல்ரெடி தனுஷ் ஆக்ட் பண்ணுறாரு, ஓகே, அண்ட் இஸ் டைரக்டிங், ஓகே, பட் அதர் பர்சனுக்கு ஆல்சோ சான்ஸ் கொடுக்கலாம். பேசிக்கலி சிங்கிங் அவர் நல்லா பாடல சொல்ல, பட் ஸ்டில் ஆல்சோ வேறு ஒன்று திங், அதாவது இந்த பார்த்திபன் கேரக்டரு, அந்த கேரக்டரைசேஷன் வெல் ரிட்டன்டு. பட் என்ன சொல்ல வரேன்னா, நான் லைக் கொஞ்சம் கூட அது அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமே. பட் எஸ் குட் ஸ்கோப் டு. எனக்கு கூட கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. அப்பா எனக்கு புரியுது, அந்த கடை வந்து அப்பாவோட ஒரு சென்டிமெண்ட். அவர் வந்து அப்பாவையும் அந்த இட்லி கடையும் வேறையாக பார்க்கல. முருகன் இருக்கார் இல்லையா, அது தனுஷோட கேரக்டர் வரேன்னா, அந்த ஆட்டுக்கல் ஆட்டி அம்மியில் அரைச்சி
அதோட டேஸ்ட்டே ஒரு தனி. பட் அது முடியாத எதுக்கு பண்ணோம். இப்போ இருக்கேன். இப்போ வந்து இந்த கிரைண்டர் வந்துடுச்சு, மிக்ஸி வந்துடுச்சு, அதெல்லாம் வில்லேஜ் சைட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாற்று கருத்து தான். முழுக்க தனுஷ் கற்பனை தான். ஓகே, அப்புறம் அந்த லாஸ்ட் இருக்குல்ல, அதுதான் அல்டிமேட். அதாவது ஸ்வீட் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கிளைமேக்ஸ் சீன் வந்து அருண் விஜய் வந்து மாட்டம் தனுஷ் கேரக்டர் வந்து மாவாட்ட விடுவார். அல்டிமேட். பட் அட் த எண்ட் ஆஃப் த மூவி இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி. தேங்க்யூ. உங்களோட கருத்து வேற கருத்தாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஈகா சினிமாஸில் தான் பார்த்தேன். நான் வந்து அங்கேயே எனக்கு வந்து ஒரு டெம்டிங்காகவே இருந்தது, இட்லி சாப்பிட்லாமே சொல்லிட்டு. படம் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ரவா இட்லி சாப்பிட்டேன், டிஃபின் சாஸ்தா. ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது இட்லி கடை எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணிச்சுன்னா, இட்லி சர்வ் பண்ணலாமே. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹெல்த்தி தானே, பாப்கார்னை விட ஹெல்த்தி தானே.